Hi friends, welcome to Gomu's lifestyle. இன்னைக்கு வீடியோல பெண்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம். இந்த டிப்ஸ்லாம் இவ்வளவு நாளா தெரியாம கஷ்டப்பட்டோமோ அப்படி நினைப்பீங்கங்க. அந்த அளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தா Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஃபர்ஸ்ட் டிப் வந்து எப்பவும் நம்ம சமைக்கும்போது வந்து காயெல்லாம் கட் பண்ணுவோம். காயெல்லாம் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த தோலெல்லாம் அப்படியே அந்த கவுண்டர் டாப்லேயே வந்து வேஸ்ட்டெல்லாம் கட் பண்ணி போட்டுருவோம். அது பார்த்தீங்கன்னா காயெல்லாம் ஈரமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த தோலெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒட்டிக்கும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் எப்பவும் காய் கட் பண்ணும்போது ஒரு பிளேட் வந்து வச்சுக்கோங்க. அது மேலே வந்து அந்த வேஸ்ட்டெல்லாம் நீங்கள் வந்து தோலெல்லாம் சீவி கட் பண்ணி போட்டீங்க அப்படின்னா வந்து நமக்கு எடுத்து டஸ்ட்பினில் தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நமக்கு க்ளீன் பண்ண வேண்டிய வேலையே இருக்காதுங்க. இந்த பிளேட்டுக்கு பதிலே நீங்கள் வந்து வேஸ்டான பேப்பர் கூட வச்சுக்கலாம். அந்த பேப்பர்லேயே வந்து நீங்கள் தோலெல்லாம் சீவி போட்டீங்க அப்படின்னா அந்த பேப்பரோடையே எடுத்து வந்து டஸ்ட்பினில் வந்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இனிமேல் வந்து காய் கட் பண்ணும்போது நீங்கள் சும்மா கட் பண்ணாதங்க. ஒரு பேப்பரோ இல்லைனா பிளேட்டோ எடுத்து வச்சு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை வந்து ஈஸியாக இருக்குங்க. அடுத்த வேலை வந்து செய்யணும், க்ளீன் பண்ணக்கூடிய வேலை வந்து உங்களுக்கு இருக்காது. இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள், நான் பாருங்கள் எல்லா காயுமே நான் கட் பண்ணிட்டேன். நான் வந்து இதை கொட்டுறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கீழே வந்து கிடந்ததுன்னா நம்ம அள்ளணும், அதுக்கு வேற நமக்கு வந்து டைம் எல்லாம் வேஸ்ட் ஆகும். அதுக்கு பதிலே நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பச்சை மிளகாய் வாங்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வாங்கிடுவோம். எப்போமோ அப்படி வாங்கும்போது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்போம். வைக்கும்போது ஒரு 4-5 நாள்லேயே பார்த்திங்கன்னா மேலே இருந்து அப்படியே வந்து அழுக ஆரம்பிச்சிடும். அதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னா நம்ம காம்போடு வைக்கிறதுனால தான் நமக்கு வந்து சீக்கிரமாக அழுகிருங்க. எப்போவுமே பச்சை மிளகாய் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அதோட மேலான அந்த காம்பை வந்து கிள்ளிட்டு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைங்க. எவ்வளோ நாள் இருந்தாலுமே ஃப்ரிட்ஜில் வந்து நமக்கு வந்து அழுகவே அழுகாதுங்க. நான் இப்போ இதெல்லாம் வந்து நான் வந்து கிள்ளி எடுத்துக்கிறேன். எல்லா காம்பையும் கிள்ளி எடுத்துகிட்டு நான் உங்ககிட்ட நான் எப்படி வந்து நான் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம இப்படி வந்து கிள்ளி எடுத்துட்டு நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மாதம் 2 மாதம் ஆனாலுமே உங்களுக்கு வந்து மிளகாய் வந்து அழுகையே அழுகாதுங்க. நம்ம எப்படி வாங்கிட்டு வந்து நல்ல க்ரீன் கலரில் வைக்கிறோமோ அந்த மாதிரிக்கு இருக்கும். ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த பாக்ஸில் வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கோங்க. இப்படி போட்டுட்டு வைக்கும்போது நமக்கு வந்து மிளகாய் வந்து ரொம்ப நாளைக்கு நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நம்ம எப்படி வாங்கிட்டு வந்து வைக்கிறோமோ அந்த மாதிரி நல்ல க்ரீன் கலர்லேயே இருக்கும். நான் வந்து இந்த பாக்ஸில் வந்து எல்லா மிளகாவையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து வச்சுட்டு இந்த மிளகாவுக்கு மேலேயும் நம்ம வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுடலாங்க. இப்படி போட்டுட்டு நல்லா காற்று போகாத அளவுக்கு நம்ம வந்து நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ நாள் இருந்தாலுமே மிளகாய் வந்து அழுகாதுங்க. எப்போவுமே மிளகாய் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி வைங்க. உங்களுக்கு எவ்வளோ நாள் இருந்தாலும் அழுகாது. இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இடிக்கல் வந்து நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்குங்க. நம்ம டீ போடும்போது இஞ்சி தட்டிக்குவோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தட்டிக்குவோம். ரசம் வைக்கும்போது மிளகு ஜீரகம் பூண்டு கூட இதில் தான் தட்டுவோங்க. அப்படி தட்டும்போது சவுண்டு பார்த்திங்கன்னா பயங்கரமாக கேட்கும். அப்படியே அதிர்த மாதிரி வந்து சவுண்டு கேட்கும். இதுவே அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்கிறவங்களா இருந்தால் 2nd ஃப்ளோரில் இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம வந்து 1st ஃப்ளோருக்கு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அதிர்த மாதிரி சவுண்டு கேட்கும். யாரும் எதுவும் சொல்லுவாங்களோன்னு பயமாக கூட இருக்கும். அந்தளவுக்கு வந்து சவுண்டு கேட்கும். இப்படி சவுண்டே கேட்கக்கூடாது அப்படின்னா வந்து கிச்சன் டவல் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஏதாச்சும் ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மடித்து போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இடிக்கல்ல வச்சு நீங்கள் இடித்து பாருங்கள். எந்த சவுண்டுமே உங்களுக்கு வராது. நம்ம வந்து எப்போவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோ மிளகு ஜீரகமோ எதுவும் தட்டும்போது அந்த மேலே இருக்க கல்லை வந்து நல்லா கீழே வரைக்கும் பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களோட இஞ்சி பூண்டாக இருக்கட்டும் மிளகு ஜீரகமாக இருக்கட்டும் மேலே வந்து கொட்டாது. அப்படியே உள்ளேயே வந்து இந்த கை வந்து தடுத்துக்குங்க. அப்படியே உள்ளேயே விழுந்துக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்பு வந்து நம்மளோட கொலுசு வந்து நம்ம காலில் போட்டிருந்தாலும் சரி நம்ம கலட்டி வச்சுருந்தாலும் சரி ரொம்ப கருப்பாக இருக்குங்க. இதை வந்து நம்ம ரொம்ப சிம்பிளாக ஈஸியாகவே நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாங்க. இதுக்கு வந்து நான் எடுத்துக்கிற பொருள் வந்து கோல்கெட்டு தாங்க. வெள்ளி பொருள் எந்த பொருளாக இருந்தாலுமே நம்ம வந்து இந்த கோல்கெட் பவுட்ரு வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே வந்து அதோட அழுக்கெல்லாம் போயிடும். நான் இந்த கொலுசில் வந்து கோல்கெட் பவுட்ரை தட்டிக்கிறேன். தட்டிட்டு நல்லா கைட்டை வந்து நம்ம தேய்ச்சி விட்டாலே போதும். நல்லா வந்து அந்த அழுக்கெல்லாம் போயிடும். நான் உங்கள்கிட்ட தேய்ச்சிட்டு என் கையை காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ
கருப்பாகுதுன்னு பாருங்கள். அந்த அளவுக்கு வந்து நல்லா அழுக்கு போயிருங்க இந்த கோல்கெட்டுக்கு. இந்த டிப்பை வந்து எனக்கு சொன்னது வந்து ஜுவல்ஸ் கடையில் தாங்க சொன்னாங்க. இந்த மாதிரி வந்து பவுட்ரு போட்டு கோல்கெட் பவுட்ரு போட்டு க்ளீன் பண்ண சொல்லி. இது வந்து எந்த ஒரு வெள்ளி பொருளை நீங்கள் வச்சாலுமே சரி இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே அழுக்கு போயிடும். இதை வந்து நீங்கள் தட்டி தட்டி தேய்க்கணும்னு கூட இல்லை, ஒரு சின்ன கிண்ணத்தில் வந்து தட்டி வச்சுட்டு இந்த மாதிரி தேய்ச்சி எடுங்க. என் கையெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குதுன்னு பாருங்கள். நல்லாவே நமக்கு வந்து அழுக்கு போயிடும். இதில் தண்ணி சேர்த்து நம்ம க்ளீன் பண்ணணும், மற்ற லிக்விட் எதுவும் சேர்க்கணும் எதுவுமே தேவையில்லைங்க. இந்த பவுட்ரு மட்டும் இருந்தாலே போதும். இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டிப்பு வந்து நம்ம கொலுசோட திருகாணி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லூஸாக இருக்கும். நம்ம காலில் போட்டிருந்தோம் அப்படின்னா அப்படியே கலண்டு விழுந்துடும். நைட்டெல்லாம் போட்டுட்டு படுக்கும்போது பார்த்திங்கன்னா பெட்லலாம் எங்கே தான் கலண்டு விழுந்ததுனே தெரியாது, அந்தளவுக்கு வந்து லூஸாக இருக்குது. அப்படின்னா வந்து இதுக்கு வந்து ஒரு அருமையான டிப்பு பார்க்கலாங்க. இதுக்கு வந்து நெய்பாலிஸ் தான் எடுத்துருக்கிறேன். இந்த திருகாணியில் வந்து நம்ம வந்து நெய்பாலிஸ் அடிச்சுக்கலாங்க. நெய்பாலிஸ் அடிச்சுட்டு இதை காயறதுக்கு முன்னையே நம்ம வந்து இதை வந்து கொலுசில் வந்து மாட்டிடணும். அப்படி மாட்டும் போது நமக்கு வந்து இது வந்து கலரவே கலராதுங்க, நல்லா டைட்டாக வந்து நமக்கு பிடிச்சிக்கும். இந்த டிப்பு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நெய்பாலிஸ் போட்டுட்டேன். இப்போ வந்து நான் அதை காயறதுக்குள்ள நான் இந்த திருகாணியில் மாட்டிட்டேன் அப்படின்னா நமக்கு வந்து எப்படி கலட்டினாலுமே கலராதுங்க. இந்த டிப்பு வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா குழந்தைங்க வந்து காலில் போட்டிருக்கும் போது அவங்க கலட்டுவாங்க சில நேரம். இந்த மாதிரி நீங்கள் நெய்பாலிஸ் அடித்து போட்டீங்க அப்படின்னா அதை கலட்டவே முடியாதுங்க. நெய்பாலிஸுக்கு பதில் நம்ம வந்து பூண்டு கூட அதில் வந்து அந்த திருகாணியில் வந்து உரசிட்டு நம்ம வந்து டைட் பண்ணலாம். இந்த பூண்டுக்கும் பார்த்திங்கன்னா திருகாணி வந்து நல்லா டைட் ஆயிரும். இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டிப்பு வந்து பூண்டு உடைக்கணும்னாலே நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. காரக்குழம்பு புளிக்குழம்புலாம் வைக்கணும் அப்படின்னா நிறைய பூண்டு தேவைப்படும். அதுலேயும் இந்த மாதிரி சின்ன பூண்டாக இருந்தால் நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மேலே இருக்க அந்த நீண்டுக்கிட்டு இருக்கிற காம்பை உடைக்கவே வந்து நமக்கு அதை எடுக்கவே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்படி வந்து பூண்டை நம்ம ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்து உடைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் எடுத்துக்கிறது வந்து தேங்காய் தாங்க. இந்த தேங்காயை வச்சுட்டு அந்த மேல் பகுதியிலே நீங்கள் தட்டி விட்டாலே போதுங்க, உங்களுக்கு பூண்டு வந்து நல்லா உருந்து வந்துடும். இந்த மாதிரி வச்சுட்டு லைட்டாக தட்டி விடுங்க, அவ்வளோ அழகாக உருண்டு வந்துடுங்க. நம்ம கைட்டை வந்து கஷ்டப்பட்டு அதை கிள்ளி எடுக்கணும் தேவையே இல்லைங்க. லேசாக நீங்கள் தட்டினாலே போதும். பாருங்கள் இந்த தேங்காவுக்கு அழகாகவே தட்டிடலாம். இந்த டிப்பு வந்து எனக்கு சொன்னது வந்து கல்யாண வீட்டில் சமையல்காரர் தானங்க எனக்கு இந்த டிப்பை சொன்னார். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த டிப்பு வந்து. இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பூண்டெல்லாம் வந்து தட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு எல்லா பூண்டையுமே நான் ஃபஸ்ட்டு வந்து இதை தட்டி முதல்ல இதை எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் நம்ம எப்படி ஈஸியாக தோலையும் ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ பூண்டோட தோலெல்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்குவோம். எடுத்துட்டு இந்த பூண்டை எப்படி நம்ம உடைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கும் தேங்காவை வச்சுக்கிட்டு லைட்டாக அப்படி தட்டி விடுங்க. இடிக்கல் கூட வச்சு நீங்கள் தட்டலாம். இடிக்கல் வச்சு தட்டும்போது பூண்டு வந்து ரொம்ப நஞ்சிரும். இதுக்கு நீங்கள் தேங்காய் வச்சு தட்டும்போது பூண்டு வந்து ரொம்ப நையாதுங்க. உங்களுக்கு அழகாக வந்து பாருங்கள், நான் தட்டிட்டேன், இந்த அழகாக வந்து உரிக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் 5 கிலோ 6 கிலோ பூண்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்து உடைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் பூண்டு உடைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கஷ்டமே இருக்காதுங்க. எவ்வளோ பூண்டுனாலும் நம்மளால் உடைக்க முடியும். எவ்வளோ அழகாக ஈஸியாக உறிஞ்சி வருது பாருங்கள். இதுக்கு நம்ம தண்ணியில் போடணும் வெந்நீரில் போடணும் அப்படின்னு எதுவுமே தேவையில்லைங்க. தேங்காய் மட்டும் இருந்தால் போதும், நம்ம ஈஸியாக எவ்வளோ பூண்டுனாலும் உடைச்சிடலாம். இதெல்லாம் நான் ஈஸியாக உடைச்சிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள். நம்ம தட்டிட்டோம், ரொம்ப ஈஸியாக அது கலண்டு வந்துடும். நான் அவ்வளோ பூண்டையுமே உடைச்சிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தா இந்த டிப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய டிப்ஸ் வீடியோக்கெல்லாம் போட்டிருக்கோம், போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.